நாமும் கூட இன்றைய சீடர்கள் நம் ஆண்டவரின் பணியை நிறைவேற்றும் மக்களாக இருந்தாலும் அல்லது சாதாரண மக்கள் என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அனைவருமே ஆண்டவரின் அடியார்கள். ஆண்டவருக்காக பணி செய்ய, அவருக்கு சாட்சி பகரத்தக்கதாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய சாட்சியின் வாழ்விலே தவறி போகாமல் நடக்கும் தருணங்கள் உண்டா? தவறி போகாமல் நான் ஆண்டவருக்கு பிரியமாய் நடக்கிறேன் என்று நம்மில் யாராவது கூற முடியுமா என்றால் அது சற்று கடினமான ஒரு கேள்வியாகும். பதிலையும் நம்மால் சொல்ல இயலாது. 3 நிலைகளிலே நாம் சீடர்களை குறித்து இந்த நாளிலே பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய சீடனாக இருக்கும் பொழுது நாம் அவர் பின்னாக நடக்க வேண்டும். ஆண்டவர் தம் பின்னாக வரத்தக்கதாக சீடர்களை அழைத்தார். ஆண்டவரின் பிள்ளைகள் என்றால் ஆண்டவரின் பின்னாக நடப்பதுதான் எளிதான காரியம், நன்மையான காரியம், மிக சரியான ஒரு காரியமாகும். ஒருவேளை சில தருணங்களிலே நாம் ஆண்டவரோடு இணைந்து அவரோடு இணையாக நடக்கும் தருணங்கள் சில நேரங்களில் உண்டு. ஒருவேளை நாம் பலவீனப்படும் பொழுது, நாம் உடைந்து போன வேளைகளிலே, நாம் நொறுக்கப்பட்ட காலங்களிலே ஆண்டவர் நம்மை தம்மோடு இணைத்து கூடவே நடத்துகிறார். ஆனால் எப்பொழுதுமே நாம் ஆண்டவருக்கு முன்னாக நடக்கும் பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. அதுதான் நமக்கு வரும் இடரலாகும், நமக்கு வரும் சோதனையாகும். ஆண்டவரை பின்பற்றி வருதல் என்பதே ஆண்டவர் விரும்பும் ஒரு காரியமாகும். நாம் பின்பற்றி வர இயலாது உடைந்து போன தருணங்களிலே அவர் நம்மை தூக்கி எடுத்து தம்மோடு இணைத்து கொண்டு நடத்துகிறார். ஆனால் சீடர்கள் 3 தருணங்களிலே இந்த நாளிலே நாம் காணப்போவது போல அவரை விட்டு விலகி போன ஒரு நிலையிலே செயல்பட்டார்கள். ஒருவேளை அவருக்கு பிரியமில்லாத ஒரு நிலையிலே செயல்பட்டார்கள்.